ஹே ஹேப்ரியூ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் அட்லி. அவர் ராஜா ராணி படங்கள்லேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அவர் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை நமக்கு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட மேக்கிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சிம்பிளான ஸ்டோரியை லார்ஜ் ஸ்கேல் ப்ரெசன்டேஷனோட கொடுத்தவர் தான் அட்லி. அவரோட கதைகள் எல்லாமே தனித்துவம் வாய்ந்திருக்கும். ஆனால் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தாலுமே அவரோட அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்டைல் ரொம்பவே யூனிக்காக இருக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம ஜவான் எடுத்துக்கலாம். அண்ட் ஜவானை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா தாண்டி ஒரு பேன் இண்டியா, ஒரு தமிழ் டைரக்டர் பேன் இண்டியா லெவலில் சாதனை பண்ண ஒரு மூவியாக தான் ஜவான் பார்க்கப்படுது. அதுவும் ரொம்ப பெரிய ஒரு ஐகானான ஷாருக் கான் வச்சு இந்த மூவி எடுத்திருப்பாங்க. இதுவுமே ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப ரீச் ஆகிருக்கு. ஒரு தமிழ் டைரக்டர் பேன் இண்டியா லெவலில் ரீச் ஆகுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு க்ரெடிபிலிட்டி வேணும், ஒரு ட்ரஸ்ட் வேணும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் சினிமாவை அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய சேஞ்சஸும் தேவைப்படுது. அது எல்லாமே அடாப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு பெஸ்ட்டான டைரக்டர் தான் அட்லி அவர்கள். இப்போது அவர் புதிய ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணியிருக்காரு. அது ராக்கா. ராக்கா வந்துட்டு அல்லு அர்ஜுன் நடிப்பில் வந்துட்டு வெளியாக இருக்குது. இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு முழுமையான தகவல்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வெளியிடலை. ஆனாலும் ஆடியன்ஸ்க்கு ஒரு ஹைப் கிரியேட் ஆகிருக்கு. அது எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பாக அட்லியால் முடியும். ஏன்னா ஒரு படம்ங்கிறது ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க வந்துட்டு சிங்கிள் போஸ்டர் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு ஹைப், ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ராக்கா இன்னும் அந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே ஸ்டார்ட் பண்ணல. அதுக்காட்டியுமே ஒரு ஹைப்பு கொண்டு வந்துட்டாங்க. இதை சைலண்ட் ஹைப் கிரியேட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். இது பொதுவாக எல்லா டேரக்டர்ஸ்க்கும் பொருந்தாது. ஒரு பேன் இண்டியா லெவலில் கொண்டு போயிட்டு இப்போது அவர் குளோபல் சினிமாவோட இணையறதுக்கு பார்க்குறாரு. அண்ட் அந்த பாத்துக்கு இவர் லீட் பண்ணுறாருன்னே சொல்லலாம். ராக்கா ஒரு சாதாரண மூவியாக இருக்க போகிறது கிடையாது. இதில் நிறைய வந்துட்டு விஷயங்களை இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. டெக்னிக்கல் சைட்லேயும் சரி, அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்டைல்லையும் சரி, நிறையா விஷயங்கள், புது முயற்சிகளை அவர் எடுக்கிறாரு அப்படிங்கிறது வந்துட்டு சந்தேகமே கிடையாது. அண்ட் இன்னொரு சிக்கலான விஷயம் இதில் இருக்குது. அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராக்காங்கிறது ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய மூவி. அது மட்டும் இல்லாமல் இது குளோபல் சினிமாவோட கனெக்ட் பண்ணணும். ஏன்னா குளோபலாக எல்லாருக்குமே வந்துட்டு அது பிடிக்கணும், அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் தாண்டி இன்னொரு ப்ரெஷரும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி, ரிலேட் ஆகிற மாதிரி இருக்கணும். குளோபல் சினிமாவையும் கண்ட்ரோல் பண்ணும். அட்லின்னு சொன்னாலே அவருக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் ஆயிடுது. அவர் கண்டிப்பாக ஹியூஜான ஒரு ப்ராஜெக்ட் ரொம்ப அழகாக கொடுக்க போகிறாரு, ரொம்ப சூப்பராக மாசா எலிமெண்ட்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணணுன்னே சொல்லலாம். ஆனால் அந்த ப்ரெஷரை ரொம்பவே அழகாக ஹேண்டில் பண்ணுறது அட்லியால் மட்டும்தான் முடியும். டைரக்டர் அட்லி கமர்ஷியலில் ரொம்ப அழகாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாருங்கிறதுல நமக்கு எந்த சந்தேகமே இல்லை. அவர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கூட வேற லெவலில் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு படத்துக்கு என்ன பட்ஜெட் கொடுப்போமோ அதே மாதிரி இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு கூட அவருக்கு பட்ஜெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 140 கோடிக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எடுக்க முடியும்னா அது கண்டிப்பாக அட்லியால் தான் முடியும். ஏன்னா இங்கே சில படங்களோட பட்ஜெட்டே 5 கோடி தான் இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணி பாருங்கள், அட்லி கிட்ட இருக்க டேலண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. இப்போ ராக்கா குளோபல் சினிமாவோட பெரிய ஹோப்பாக இருந்தாலும் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் இவ்வளோ ஒரு ஸ்டேஜை தாண்டி வந்திருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவரோட ஸ்டோரி கண்டிப்பாக பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியாக தான் இருக்க போகுது. ராக்கா மறுபடியும் ஒரு சினிமா யூனிவர்ஸை கிரியேட் பண்ண போகுதா, அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் எந்த லெவலுக்கு போக போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.